முதல் தோல்வியை சந்தித்த பஞ்சாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னது முதல் தோல்வியா? ஆமாங்க, இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கவே இல்லை பஞ்சாப். இன்னைக்கு ராஜஸ்தானோட இன்னைக்கு ஃபஸ்ட்டு தோல்வியை செஞ்சுட்டாங்க. 222 ரன் அடிச்சுமே அவங்க 228 ரன் அடிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் வெறித்தனமான ஆட்டம். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் போட்டாங்க. இன்னைக்கு பிரின்ஸ் சிங் மற்றும் பிரியன்ஸ் ஆச்சாரியா அதிரடியாக விளையாண்டாங்க பஞ்சாப்பில். ஏன் பிரியன்ஸ் ஆச்சாரியா 2வது ஓவரில் கிளின்னு கிழிச்சிட்டார்ல. ஒரே ஓவரில் 24 ரன் அடித்தார். சரி, 24 ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் 11 பால் விளையாண்டு 29 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. ஆமாங்க, இப்படி விளையாண்டுட்டு இருந்தவர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. என்ன நமக்கு பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். சரி, அவர் போன என்ன பின்னாடி வந்த பிரின்ஸ் சிங் அதிரடியாக விளையாண்டு 50 ரன் அடிச்சிட்டாரு. ஏன்னா சீக்கிரமாக அவர் 50 ரன் அடிச்சிட்டாரு. ஆனால் 50 ரன்னுக்கு அடித்ததுக்கப்புறம் அவர் பேட்டில் படவே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, 44 பாலில் 59 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த கூப்பர் கார்னாலி வந்து 14 பால் 30 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் அணியின் கேப்டன் 27 பால் 30 ரன் அடிச்சாரு. இன்னைக்கு ஐயருக்கு சும்மா படவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இன்னைக்கு பஞ்சாபோட யார் ஹீரோன்னு பார்த்தோம்னா மார்க் ஸ்டோனிஸ் தான். வந்த பந்தத்துலேருந்து அடி போட்டு பொழந்து கட்டியிருந்தாரு பாரு. இன்னைக்கு சிக்ஸை பறக்க விட்டுட்டு இருந்தாரு. 22 பால்லையே 62 ரன் அடிச்சிட்டாரு. 20 ஓவர் முடிவில் 222 ரன் அடிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ். சரி, என்னையா 222 அடிச்சிட்டிங்க? லாஸ்ட் ஓவரில் 24 ரன் அடிச்சிட்டாரு மார்க் ஸ்டோனிஸு. சரி, யார் அதிகபட்சமாக ஆர்ஆரில் எடுத்தாங்கன்னு பார்த்தா யாஷ் ராஜ் வந்து 2 விக்கெட் எடுத்தார். சரி, செகண்ட் இன்னிங்ஸை எப்படி தான் விளையாட போகிறாங்கன்னே தெரியல. 222 ரன் எப்படி சேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ராஜஸ்தான். ஆனால் அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க பாருங்க. 2 பேரும் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷும் பவர் பிளேயில் போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. சூரியவன்ஷி தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். பவர் பிளேயில் அடியா 6 5 6 3 4ன்னு அடித்தார். ஆமாங்க, 16 பாலில் 43 ரன் அடித்தார். 5 6 30 ரன்னு, 3 4 12, மொத்தம் 42 ரன் 6 4லேயே அடித்தார். ஒரே ஒரு ரன் தான் சிங்கிள் ஓடினார். அவருமே அவுட் ஆகிட்டார். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜெய்ஸ்வால் 27 பால் 51 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். 51 ரன் அடித்தார்ல இன்னைக்கு ஜெய்ஸ்வால். செம்ம 50ல். சரி, அடுத்த ரியான் பிராக் வந்து 16 பால் 29 ரன் அடித்தார். பெராரா மட்டும் சிவன் தூபே அதிரடியாக விளையாண்டாங்க. லாஸ்ட்டில் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை வின் பண்ணி தந்துட்டாங்க அப்படிங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பெராரா 26 பால் 52 ரன் அடித்தார். இன்னாது 52 அடிச்சிட்டாரா. லாஸ்ட் பால் 6 அடித்து 52 ரன் அடித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிவன் தூபே வந்ததுலேருந்து அதிரடியாக விளையாண்டார். ஆமாங்க, 19.2 ஓவர்லேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் 228 ரன்னா ஈஸியாக ஜேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பஞ்சாப் இன்னைக்கு பந்தாடிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதிகபட்சமாக யுவந்திர சகல் 3 விக்கெட் எடுத்தார். என்னது 3 விக்கெட் எடுத்துறாரு. சரி, அதனால் போகட்டும். இன்னைக்கு பஞ்சாப் எப்படி தோத்தாங்கன்னே தெரியலையே. இது வரைக்கும் அன்பீட்டனாக இருந்த பஞ்சாப் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்படி தோத்தாங்க? 228 ரன் அடித்தோம், எப்படி இன்னைக்கு தோத்தாங்க அதுங்கிற மாதிரி தான் கேட்குறேன்.